அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 27/4/2023. சப்தமி திதி பிற்பகல் 1:39 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் காலை 6:59 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். அமிர்த யோகம் காலை 6:59 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 6:30 வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், புதன், ராகு, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? வழக்குகள் பேசி தீர்க்க, புத்தகங்கள் வெளியிட, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. ஆனால் ராசிக்குள்ளார 4 கிரகம் உட்கார்ந்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. நம்முடைய பாரம்பரியமான உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. 4 கிரகங்கள் ராசியில் இருக்கிறதுனால திடீர் யோகத்தையும் ஒரு பக்கம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் குறுக்கு வழியில் போய் எதாலையாவது சிக்கிக்க கூடாதுங்க. எதுலையாவது முதலீடு செய்துட்டு இருக்கிற ரொக்கத்தையும் இழந்துடக்கூடாதுங்க. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உங்களுக்கு யோகாதிபதி தான். பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள், பாக பிரிவினைகள் அல்லது பூர்வீக சொத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறது, மராமத்து பணிகள், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. புதன் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு, ராகும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. முக்கியமான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி உட்கார்ந்து பேசி சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்னைக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். உத்தியோக வகையிலிருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்களுடைய ராசி முதல் 4 வீடுகளில் தொடர்ந்து கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் கொஞ்சம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்னெல்லாம் முடியாதுன்னு நினச்சிருந்த விஷயங்கள் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கெல்லாம் நமக்கு உதவுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்கின்னு இருந்தீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறவங்க இன்றைக்கி உதவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை எதிர்பார்க்க
பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது வேலைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உங்களுடைய பழைய நண்பர்கள்ட்ட கூட ஒரு சில உதவிகள் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அவங்க இருக்கிற நிறுவனத்தில் கூட உங்களுக்கு வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் சிலர்கிட்ட நீங்கள் வெடுக்குன்னு பேசுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சந்திரன் பலமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த ரத்தினங்கள் இல்லைன்னா நகநட்டு அதெல்லாம் இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி பணவரவு செல்வாக்கு உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அலைகள் இல்லாமல் கடல்கள் இல்லை, வலிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆமாங்க, அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி தொந்தரவு இருக்கும் போ அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்போ எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் வெளியில் வரும்போது சிரிச்சிட்டு வந்துடுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார சில வலிகளை எல்லாம் தாங்கி கொண்டே சிரிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சில நாட்களாக தள்ளி போன சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேறு விதமாக நாம் யோசிப்போமே, வேறு விதமாக நாம் முயற்சிப்போமே. முன்னாடி ஒருத்தர் நம்பி இருந்தோம், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நாமே வந்து அந்த வேலையை இறங்கி பண்ணுவோம், அதில் நாம் ஏதாவது ஜெயிச்சு காட்டலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. அதே மாதிரி இங்கிதமான இதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அது இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும். அப்பாடா பரவாயில்ல, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷ சூழலை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகள் வந்து வெளியில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் அல்லது வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடச்சி அவங்க அங்கே போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து பலிதமாகுங்க. லாபஸ்தானத்தில் 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், விட்டுறாதீங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் தகுதிக்கு ஏற்ற இன்னொரு வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. வரவேண்டிய அந்த சம்பள பாக்கி தொகை, நிலுவத் தொகை அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோபமாக இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சாந்தமாக இருந்து சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கடினமான நாட்களை கடந்து வந்தால்தான் இனிமையான நாட்களை அனுபவிக்க முடியும். ஆமாங்க, இன்றைக்கு கூட கொஞ்சம் கடினமான நாளாக தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் 7 மணியோட பயணத்தை முடிச்சுக்கிறாரு. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7 மணியிலேருந்தே ரொம்ப அருமையாக இருக்குது. நேற்று பட்ட சிரமங்கள் அதெல்லாம் நீங்கி இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் இன்றைய தினம் காலை 7 மணியிலிருந்து பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டில் ரொம்ப உப்பு காரம் சேர்க்க வேண்டாம். ஸ்பைசியாக இன்றைக்கி எதுவும் சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி நாம் கொஞ்சம் அமைதியாக இருப்போம், நமக்கே மற்ற வம்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மௌனமாக இருந்தாலும் கூட உங்களை பேச வச்சு இன்றைக்கி வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்கும். மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட கூடுதலாக சில வேலைகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். கூட வேலை பார்க்குறவங்களுக்கு திடீர்னு விடுப்பு தேவைப்பட்டிருக்கும். அதனால் அவங்க விடுப்பில் போகிறதுனால மற்ற வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கூடுதல் வேலை சுமைகள்லாம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள்லாம் அதிகமாக உங்கள்கிட்ட உரிமை எடுத்துப்பாங்க. உனக்கு என்னப்பா குறைச்ச, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதை நீங்கள் பெருசாகவும் யாருக்கும் சொல்லிக்கவும் மாட்டீங்க. அதை நீங்கள் எப்பவுமே விரும்ப மாட்டீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. முன்கோபத்தையும் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வெற்றி பெற்றுவிட்டால் யாருக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. தோல்வியடைந்து விட்டால் விளக்கங்கள் சொல்ல நீயே தேவையில்லை. ஆமாங்க, அதனால தாங்க வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் ரெண்டையுமே நடுநிலையாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட மாட்டீங்க. தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போக மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் தான் இன்றைக்கி விரயஸ்தானாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீட்டில் பழுதான சில பொருட்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மாற்றுவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் மாற்றுவீங்க. டைனிங் டேபிள், அதுக்கடுத்து அந்த டியூப்லைட் பழுதாயிடுச்சு, அதை மாற்றுறது, அந்த மாதிரி சில முக்கியமானதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மாற்றி அமைப்பீங்க. ரொம்ப நாளாகவே இந்த வண்டியில் பிரேக்கை சரி பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி, இன்றைக்கி மெக்கானிக்கிட்ட விட்டு வண்டி பழுதெல்லாம் சரி பார்த்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியான சுப செலவுகள், இன்றைக்கி அத்தியாவசிய செலவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சில விளையாட்டு கருவிகள் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. புகழ்பெற்ற கோவிலுக்கு போய் வர்றது, அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த பழைய நண்பர் உறவினரை சந்திக்கிறது, அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பரபரப்பாகவே இருந்து கொண்டிருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. என்ன தான் நாம் ஓடி ஓடி உழைச்சாலும் நேற்று கடை திறந்தவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, நாம் அப்படியே இருக்கோமே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கும் இப்போ அதிர்ஷ்டகரமான நல்ல காலம் பிறந்தாச்சு. அதனால் நீங்களும் இனிமேல் கூடுதலாக சம்பாதிப்பீங்க. இன்றைக்கும் உங்களுக்கு கூடுதல் லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மரியாதை கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதிலும் தப்பில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் நீங்கள் அதை காட்டுங்கள். உணராதவர்களிடம் அதை காட்டினால் கடைசியில் மரியாதை குறைவு ஏற்படுவது, அசிங்கப்படுவது நாமத்தான் இருப்போம். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், நம்முடைய அருமை பெருமை தெரிஞ்சவங்க யார், நம்மளை மதித்து நடந்துக்கிறவங்க யார், அவங்கக்கிட்ட நாம் எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம், அவங்கக்கிட்ட நாம் எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டு போவோம், அவங்கள்ட்ட நாம் விட்டு கொடுத்து போகிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடைமுறைப்படுத்தி நல்லவர்களாக நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பெரிய பெரிய திட்டங்களில் ஒரு சில திட்டங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உறவினர்கள் அவங்கக்கிட்ட சில உதவிகள்லாம் நீங்கள் கேட்டு வச்சுருக்கீங்க. அவங்களும் ஏதோ பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லின்னு இருக்காங்க. இன்றைக்கி ஃபைனலாக கூப்பிட்டு உங்களுக்கு சில உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சங்கடங்கள் வராமல் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வீண் சந்தேகங்களை தூக்கி தூர போட்டுட்டு கொஞ்சம் வெளிப்படையாக சில விஷயங்களை பேசிட்டிங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியிலையும் வந்துடலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் மறைமுகமான சில எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க, யார் யாரெல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் அலுவலகத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்குள்ளார நிம்மதியும் உண்டுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசி பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நிறைய சிரித்துப்பார், கஷ்டங்களெல்லாம் குறைந்துவிடும். கொஞ்சம் சிந்தித்துப்பார், கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க பெரிய பெரிய சோகங்கள் ஏதாவது நடந்தால் கூட சில நேரம் சிரிச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு இறைவனிடம் கையேந்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை முக்கியமான கிரகங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் ராசியிலேயே கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதோ சின்னதாக ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குதே, லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குதே, நிறைய வேலை சுமையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணுங்க. ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் உங்களை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நிறைய வேலையை கொடுத்து உங்களை சாதனையாளராக அவர் மாற்றுவாருங்க. நமக்குள்ளார இவ்வளோ திறமையா, இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாமல் போயிடுச்சே, இவ்வளோ வேலையை நம்ம 4 நாளில் செய்து முடித்து காட்டிருக்கிறோமே, நாம் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தட்டி கொடுத்து கொள்ளக்கூடிய நாள் இன்றைய நாளாக இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. சேமிப்பெல்லாம் கரையுதே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் விற்க வேண்டிய பூமியை கொஞ்சம் கொடுத்துட்டு புதுசு ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. உத்தியோக வகையிலிருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க.
பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறாரு. இதுக்கு பேர் பூர்வ புண்ணிய மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஊரை விட்டு நாம் வெளியூருக்கு சிட்டிக்கு வந்திருந்தாலும் கூட சொந்த ஊரில் ஏதாவது இடம் வாங்கணும், நமக்கு அடையாளமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி பூர்வீக கோவில், குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கிறது, கும்பாபிஷேகம் செய்கிறது, அந்த மாதிரி முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது, நாம் வாழ்ந்து முடிந்த பிறகு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. இதுதாங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாகும். ஆமாங்க, அதனால தாங்க அவங்கவுங்க வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகளை நீங்கள் செய்து கொடுத்துருப்பீங்க. மற்றவங்க வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது எப்பொழுதுமே உங்களுக்கு பிடித்த விஷயங்க. கஷ்டப்பட்டு கடினப்பட்டு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்ததாக வாழறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு ஏதாவது வழிவகை செய்து கொடுத்து வெறுங்கையோடு அனுப்பாமல் தங்கிட்ட இருக்கிறதுல ஏதாவது கொஞ்சம் கொடுத்து அனுப்பக்கூடிய அளவிற்கு மனிதாபிமான சிந்தனை உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களை பற்றி ஏதாவது யாராவது சில ரூமர்ஸ், வதந்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உங்களை பற்றி தவறாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல வேற உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ஃபோனில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் பேசுகிறத மற்றவங்க பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதோ மனம் திறந்து வெள்ளேந்தியாக வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லி வைப்பீங்க. ஆனால் அதை அவங்க குதர்க்கமாக கொண்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த கிரகங்கள்லாம் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. தள்ளிப்போன சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே மாதிரி விற்கணும்னு நினச்சிட்டு இருந்த இடத்தையும் இன்றைக்கி விற்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு சிலர் கெமிக்கல், அதுக்கு அடுத்து ஃபார்மா, அந்த மாதிரி வியாபாரம் தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் குரு பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. எல்லா வேலையும் நம்மகிட்டே வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் காரணமாக அமைகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நல்லதை நினைப்போம், நல்லது செய்வோம், 4 பேருக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்வோம். அதை விட்டுட்டு குதர்க்கமாக யோசிக்கிறதெல்லாம் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பி இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே லேசாக ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் எதை விரும்பமோ மாட்டோமோ, எது நமக்கு பிடிக்காதோ அதெல்லாம் அன்றைக்கி நடக்கிற மாதிரியே தெரியும்.
ஒரு சிலர் நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும். பூராடம் நட்சத்திரக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போட்டுறாதீங்க. மற்றவங்களுக்கு உதவுங்க, ஆனால் கையெழுத்து போடுறது அந்த மாதிரி உதவிகள் எதுவும் செய்ய வேண்டாங்க. மூலம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, லாபம் உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார விஷயங்கள் கூட இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. வியாபாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஏதாவது குத்தங்குறை சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. சில நேரங்களில் எவ்வளவு தான் பணிஞ்சு போகிறது, நாம் தான் நம்ம சைட்லேருந்து ரொம்ப வளைஞ்சு கொடுத்து போகிறோம், ஆனால் அவங்க அது மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வாழ்க்கையில் நாம் தோத்துட்டோமோ அப்படின்லாம் நினச்சி குழம்பிடாதீங்க. அடுத்தடுத்து இனிமேல் ஜெயிக்க போகிறீங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் உங்களுக்கு தரப்போகிறாருங்க. இருந்தாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கடலை உருண்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கவலை என்பது உதிரும் இலைகள், சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகள். அந்த துளிர்க்கும் இலைகளுக்கு உதிரும் இலைகளை உரமாக்கி விடுங்கள். நிச்சயமாக வெற்றி மரம் சிறப்பாக வளரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கவலைகளையெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு லட்சியம் எதுவோ குறிக்கோள் எதுவோ அதை அடைவதற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், போராடி கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகள் மறுபடியும் நடந்துடக்கூடாது, மறுபடியும் நாம் ஏமாந்துடக்கூடாது, நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நீங்கள் திட்டமிட்டு இன்றைக்கி செய்து முடிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி கூடி வருங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். புதுசாக வேறு யாரோடையாவது கூட்டு சேர்ந்து ஏதாவது தொழில் தொடங்கிறது, பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசுகிறது, அதெல்லாம் இன்றைக்கி பேச்சுவார்த்தை எல்லாமே சுமூகமாக முடியுங்க. 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு சொத்து வாங்கும் பொழுது தாய் பத்திரமெல்லாம் சரியாக இருக்கா ஒரு முறை பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. மேலதிகாரிகளும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதி சுக்கிரனும் பலமாக இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர் ஒருவர் கொடுத்தாரு, நீ வச்சுக்கோ, அப்புறமா பணம் திருப்பி கொடு அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது வாகன வசதிகள்லாம் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாணத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க. கொஞ்சம் தைரியமாக இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்ப ராசிக்காரர்களே, நம்முடைய எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. ஏதேனும் ஒரு வகையில் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் வார்த்தைகளும் ஏதேனும் ஒரு வகையில் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி தாங்க நீங்கள் எப்பயுமே யோசிப்பீங்க. அப்படி நீங்கள் யோசிக்கிறதுனால தான் உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு 4 பேர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்காகவும் உங்களிடமிருந்து பலனடைவதற்காகவும் சில நேரங்களில் அந்த டைம்லி ஜோக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நகைச்சுவையாகவும் நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீங்க. ஏகப்பட்ட நல்ல குணங்கள் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவும் இன்றைக்கி ஓரளவு இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. ராஜதந்திரமாக சில நடவடிக்கைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி ரகசிய ஆலோசனை கூட்டங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. ஆனால் நாம் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் என்றைக்கும் நிரந்தரமானது. அது என்றேனும் ஒரு நாள் வந்து நம்முடைய தலையை காக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எல்லோருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவியாவது செய்து கொண்டே இருப்பீங்க. மொத்தமாக தூக்கி கொடுக்க முடியலன்னாலும் நம்மால் ஆனதையாவது நாம் செய்து கொடுத்து கொண்டே இருப்போம்னு தான தர்மங்களில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குழம்பின் இருந்த மனசில் ஒரு தெளிவு கிடைக்குங்க. சில தீர்க்கமான முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலகிச் சென்ற நண்பர்கள் உறவினர்கள்லாம் கொஞ்சம் வலிய வந்து பேசுவாங்க. இப்போ தான் நாமெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிகிறோமா, இவ்வளோ நாளாக அவங்க கண்ணுக்கு நாம் தெரியலையா அப்படின்னு நீங்களே சில எதிர்கேள்விகள்லாம் கேட்டுக்கொள்வீங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் குடும்பத்தில் பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால பொருள் ஏதாவது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு இடம் கட்டி அதை வாடகைக்கு விடலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் ஒரு பக்கம் ஓடும். முதல்ல இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு பார்ப்போம், அதுக்கு பிறகு வேறு ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் மனசுக்குள்ளார எச்சரிக்கை மணியும் அடிக்குங்க. 7.5 சனி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் அவர் தரமாட்டார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு
கிடைக்குங்க. தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. குரு பெயர்ச்சி பலன்கள் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. பொதுவாகவே உங்களுக்கு கீ பிளானட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் குரு பகவான் தாங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப ராசியான யோகமான கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் செவ்வாய் தாங்க. குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏற்கனவே ஒரு பக்கம் அஷ்டமத்து சனியில் நாங்கள்லாம் கொஞ்சம் ஆடி போய் உட்கார்ந்துருக்குறோம். இதில் வேறு 9ஆம் இடத்துல இருந்த குரு வேறு இப்போ 10வது வீட்டுக்கு வந்துட்டார். ஈசன் ஒரு பத்திலே இறந்துண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட இடத்துல இப்போ உட்கார்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 10ல் குரு பதவியை கெடுக்கும், 10ல் குரு பௌசை குறைக்கும், இதெல்லாம் நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த 10வது வீடு உங்களுக்கு யாராக வீடு வருது, எந்த கிரகத்தோட வீடாக வருது அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணுங்க. அந்த வகையில் மேஷத்தில் தானே இப்போ குரு உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுக்கு 10வது வீடு அதுதான், செவ்வாயோட வீடும் அதுதாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்னொரு யோகாதிபதியாகிய அங்காரகனாகிய செவ்வாயின் வீட்டில் இந்த குரு பகவான் இப்போ உட்கார்ந்ததுனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு எதுவும் இருக்காதுங்க. அதே மாதிரி சர வீடுகளில் குரு பகவான் உட்காரும் பொழுது கெடுபலன்களை எப்பொழுதுமே குறைச்சி தான் தருவார். யோக பலன்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பாருங்க. 10ஆம் இடத்துக்கு இப்போ குரு பகவான் உட்கார்ந்ததுனால தொழில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 15 வருஷமாக அந்த கம்பெனி உழைச்சின்னு இருக்கேங்க, கம்பெனி பெருசாக வந்துடுச்சு, ஆனால் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, நானும் பொறுத்து பார்த்தேங்க, போன வாரம் தாங்க பேப்பர் போட்டேன் அப்படின்னு சிலர் முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் சில நேரங்களில் கலங்குவீங்க. இத்தனை வருஷமாக அந்த கம்பெனியில் இருந்தேன், இப்போ ஏதாவது வேலை கிடைக்குமா என்னான்னு தெரியல, ஒரு வேளை அவசரப்பட்டு நான் ஏதாவது முடிவெடுத்துட்டனோ அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பயமும் ஒரு பக்கம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தை மாற்றுவார், நல்ல இடத்துல உங்களுக்கு வேலையில் உட்கார வைப்பார், சம்பாத்தியத்தை அதிகமாக்குவார், வீடு மன சொத்து ஏதாவது வாங்க வைப்பார். ஏன்னா அங்காரகன் பூமிக்காரகன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால அடுத்தடுத்து உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ என்ன தான் பண்ணுவாருங்க, கொஞ்சம் உங்களை பற்றி வதந்திகளை பரப்பி விடுவார். அதே மாதிரி இந்த இன்கம் டேக்ஸு அந்த மாதிரிலாம் ஏதாவது கட்ட வேண்டியது, அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உடனடியாக நீங்கள் கட்டிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 10ல் குரு சில நேரங்களில் வழக்குகளை கொடுப்பார். யாரோ ஒருத்தவங்க பேர் அடிபட்டுது, அதில் உங்கள் பேரும் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசு நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுங்க. அதே மாதிரி ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க, ரூபா வாங்கி தராதிங்க, அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பெருமைக்கு ஆசைப்பட்டு ஏதாவது பெரிய பதவியெல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் பின்னால் இருந்து வேலை பார்த்து உங்களுக்கு உதவுறேங்க, நீங்கள் உட்காருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாகும், வியாபாரமும் ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது குழப்பங்கள் வந்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் இதெல்லாம் குரு பகவான் பார்க்குறார். அதனால் தனம் தானியம் சம்பத்து குறையாது, எல்லா வகையிலும் ஜெயிப்பீங்க. வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய கடனும் பைசல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை அப்படிங்கிற ஊரில் அருள்
அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சிவபெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் சென்று வணங்கிட்டு வாங்க. பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் அருளால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.